ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை. நான் வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து வடை கொஞ்சம் செய்ய போகிறேன். இது வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எப்பவும் செய்கிற போல் சாம்பார், வாழைக்காய் வறுவல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கீ விட்டு முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரியும் ஃப்ரை பண்ணியாச்சு, திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேமியாவை வறுத்துட்டுக்கலாம். இந்த கீலே வாட்டர் கொதிக்க வச்சு அதில் வந்து ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சு அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து பிஃபோர் ½ அன் ஹவர் வந்து நீங்கள் ஊற வச்சுருத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். சேமியாவை சேர்த்து வேக வச்சிடலாம். சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை சேர்த்துக்கலாம். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடையை போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, சாம்பார், பாயசம், வடை, இலைக்கு பருப்பு, வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் பச்சடி. இப்போ வந்து சாமிக்கு படைக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வச்சாச்சு. சாமிக்கு படைக்க வேண்டியதுதான். இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.